ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கூலும்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம். ஸோ கூலும்ஸ் லாவை வெக்டார் ஃபார்மில் ஏன் சொல்லணும்? பிகாஸ் கூலும்ஸ் லா gives a formula for force between the two charges. ஸோ ஃபோர்ஸ்ன்றது என்ன குவான்டிட்டி அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அப்போ நம்ம வெக்டார் ஃபார்மில் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆகணும். ஸோ எப்படி இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ கன்சிடர் டூ சார்ஜஸ் Q1, Q2 separated by a small distance R. ஓகே, ஒரு டிஸ்டன்ஸ் ஆர்ல செப்பரேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் ரெண்டுமே சேம் சார்ஜஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போனா கண்டிப்பாக ரெண்டு நோட்டில் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த செகண்ட் சார்ஜ் இந்த ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுத்து இந்த சைடு ரிப்பல் பண்ணும். அதை நான் F12ன்னு போட்டுக்கிறேன். F12 மீன்ஸ் the second charge exerting force on the first charge. இதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் செகண்ட் சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இப்படி ரிப்பல் பண்ணும். ஓகேவா? அது என்ன என்ன நோட் பண்ணிக்கலாம்? F21. ஓகே, force exerted by the first charge on the second charge. ஓகேவா? ஓகே, சரி. ஸோ இந்த Q1லேருந்து Q2க்கு ஒரு யூனிட் வெக்டார் இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த யூனிட் வெக்டாரை R12 கேப். ஸோ R12 is a unit vector acting from charge Q1 to Q2. சேம் வே Q2லேருந்து Q1க்கு ஒரு யூனிட் வெக்டார் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. அது R21 கேப். ஓகேவா? ஸோ R21ன்றது யூனிட் வெக்டார் ஆக்டிங் ஃப்ரம் சார்ஜ் Q2 to Q1. நமக்கு தெரியும் யூனிட் வெக்டார் எப்படி எழுதலாம்? R12 cap can be written as R12 vector by R. அல்ல R12 என்ன போட்டுக்கலாம். The same way R21 cap can be written as R21 vector by R. கரெக்டா? சரி. ஸோ நமக்கு தெரியும் the force between two charges is directly proportional to product of the charges and inversely proportional to square of the distance between the two charges. கரெக்டா? ஸோ அப்போ கூலும்ஸ் லாவை வெக்டர் ஃபார்மில் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் F12 போட்டுக்கிறேன். F12ன்றது செகண்ட் சார்ஜ் ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ். ஓகேவா? என்ன சார் ஃபார்முலா வரும்? 1/4πε0 Q1 Q2 by R ஸ்கொயர். எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம்? செகண்ட் சார்ஜ் ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ். ஸோ அப்போ இட் வில் ஆக்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் R21 கேப். ஸோ இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டா இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, சரி. அதுக்கு அடுத்தது சேம் வே ஃபர்ஸ்ட் சார்ஜ் செகண்ட் சார்ஜ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் அதை F21 எடுத்துக்கிறேன். என்ன ஃபார்முலா வரும்? 1/4πε0 Q1 Q2 by R ஸ்கொயர். ஓகே, ஆர் எந்த டைரக்ஷன் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம்? ஃபர்ஸ்ட் சார்ஜ் செகண்ட் சார்ஜ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் இது பாருங்க, F21 ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இருக்கு. ஸோ தட் இஸ் ஆக்டிங் அலாங் R12 கேப். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுதான் கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம வெக்டர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணணும். சரி, இதுல நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, ஸோ அது லெட் இட் பி எ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நமக்கு நல்லாவே தெரியும் R12 ஈக்குவல் டு R21. ஓகேவா? ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஈக்குவல். கரெக்டாக இல்லை? எந்த சைடு மெஷர் பண்ணாலும் சரி, இங்கே மெஷர் பண்ணாலும் சரி. பட் டைரக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூனிட் வெக்டார். ஓகேவா? டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா R12 வெக்டார் இஸ் ஈக்குவலன் டு மைனஸ் ஆஃப் R21. கரெக்டா இல்லையா? ஸோ ரெண்டுமே ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். கரெக்டா இல்லையா? ஓகே, சரி. இப்போ இந்த வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன்? எடுத்துகிட்டு போயிட்டு இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். F21 vector is equivalent to 1/4πε0
q1 q2 by r square. So instead of in the r12 cap பதிலு minus of r21 cap போட்டுக்கிறேன். இது என்ன வேல்யூ பாருங்க, this is equivalent to இந்த வேல்யூவும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் ரெண்டும் ஒன்று தான். கரெக்டா? ஸோ அப்போ இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு நான் என்னென்னு போடலாம், f12 வெக்டார்னு போடலாமா? அப்போ f21 வெக்டார் இஸ் ஈக்குவலன்ட் டு f12 வெக்டார் மைனஸ் வேல்யூ. கரெக்டாக இல்லையா? அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சார்ஜ் செகண்ட் சார்ஜ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸும் செகண்ட் சார்ஜ் ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸும் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஓகே, பட் டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகே, ஸோ மேக்னிடியூட் ஈக்குவல், டைரக்ஷன் ஆப்போசிட். ஓகேவா? ஸோ இந்த வெக்டார் சிம்பிளை எடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ f21 இஸ் ஈக்குவலன்ட் டு f12, magnitude are same but acting in opposite direction. இது என்ன லா? நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகேவா? இதை நான் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா இதில் ப்ரூவ் ஆகிடுச்சு. ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் இன் பேர்ஸ். கரெக்டாக இல்லையா? ஃபோர்ஸ் எப்பவுமே பேராக தான் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். சிங்கிள் ஃபோர்ஸ் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஓகே, ஸோ எப்பவுமே ரெண்டு ஃபோர்ஸ் தான் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சார்ஜ் செகண்ட் சார்ஜ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸும் செகண்ட் சார்ஜ் ஃபஸ்ட் சார்ஜ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸும் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். ஓகேவா? பட் ஆக்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ இது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம இதில் என்ன இன்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த கூலுமிக் லா வந்து இந்த கூலுமிக் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸஸ். சென்ட்ரல் ஃபோர்ஸஸ்னால் the force is acting along the line joining the two charges. ஓகேவா? ஸோ இந்த லைன் ஜாயினிங் டூ சார்ஜஸ்லேயே ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒன்று ரிப்பல்ஷன்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் அவே ஃப்ரம் ஈச் அதர். சப்போஸ் அட்ராக்ஷன்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் ஈச் அதர். கரெக்டா? ஸோ ரெண்டுமே லைன் ஜாயினிங் த டூ சார்ஜஸ் நடுவில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் வி கால் இட் அஸ் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இதான் கூலும்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம். ஸோ அப்போ வெக்டர் ஃபார்மில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அதுலேருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணோம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். The force exerted on each other, charges on each other is equal in magnitude but acting in opposite direction. அப்போ ரெண்டு ஃபோர்ஸ்க்கும் நான் ரேஷியோ எடுத்தேன் அப்படின்னா, அதாவது F12 divided by F21 அப்படின்னு எடுத்தோன்னா 1/1, that is 1:1. அது என்ன சார்ஜஸாக இருந்தாலும் சரி, the ratio of force exerted by the charges on each other is 1:1 என்ற ரேஷியோவில் நமக்கு கிடைக்கும். கரெக்டா? ஓகே, so this is the Coulomb's law in vector form. Okay, thank you students.